ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு போட்டுக்கணும். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும். சோம்பு பொரிஞ்சினோட்டி பச்சை மிளகாய் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். காய் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறிகள் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து வேக வச்சுக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், வேகட்டும். நான் எடுத்திருக்க காய்கறி அளவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எடுக்கிற காய்கறி அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் கிரேவியில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். குருமா நல்லா கொதிக்கட்டும். குருமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மல்லித்தலை, புதினா போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குருமா ரெடி. இப்போ வந்துட்டு ஹரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நான் தோசைக்கல்லில் வந்துட்டு சப்பாத்தி போட்டு எடுக்க போகிறேன். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. ஹரி இப்போ வந்துட்டு சாப்பிட்றாங்க, டேஸ்ட் பண்ணுறாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.